السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பிறகு தினமும் ஒரு இறைச்செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இந்த மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் நான் பார்க்கின்ற செய்தி ருக்குவின் சிறப்புகள் என்கின்ற ஒரு செய்தியை நான் பார்க்கிறேன். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கிய நல்லறங்களில் மிகவும் முதன்மையானது அந்த தொழுகை. அந்த தொழுகையினுடைய பல நிலைகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் நன்மையும் நற்கூலியும் அபரிதமானதாக இருக்கிறது. அதில் ஒன்று ருக்கு செய்தல். அல்லாஹுக்கு ருக்கு செய்வது என்பது மிக முக்கியமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இதனுடைய சிறப்புகள் பற்றி ஏராளமான நபிமொழிகளையும் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் குர்ஆனில் இதை பற்றி பேசுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅல் கைரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இறை நம்பிக்கை கொண்டோரே, ருக்கு செய்யுங்கள், சஜ்தா செய்யுங்கள், உங்கள் இறைவனான அல்லாஹை வணங்குங்கள், நன்மை செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் வசனத்தில் குறிப்பிடுகிறான். அதில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை ருக்கு செய்யுங்கள், அல்லாஹுக்கு ருக்கு செய்யுங்கள், சஜ்தா செய்யுங்கள் என்கின்ற கட்டளையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறொருத்தில் குறிப்பிடுகிறான், வர்கஉ மஅ ராகியின், ருக்கு செய்வோருடன் சேர்ந்து ருக்கு செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற செய்தி. அதே போல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனிதர்கள் வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயமான அந்த கௌபாவை அவர்கள் புனர் நிர்ணயம் செய்யும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல கட்டளைகளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குர்ஆனில் பதிவு செய்கிறார். அதில் மிக முக்கியமானதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு பதிவு செய்து கூறுகிறான், வத்தஹீர் பைத்தில் இத்தாயிஃபீன வல் காயிமீன வருக்கு சுஜூத். எனது இல்லமான இந்த கௌபாவை, இந்த இறை இல்லத்தை தூய்மைப்படுத்துவீராக, அதை தவாப் செய்வோருக்கும் நின்று வணங்குவோருக்கும் ருக்கு செய்வதற்கும் சஜ்ஜா செய்வோருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கட்டளைகளில் இது மிக முக்கியமான ஒரு கட்டளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அதில் ருக்கு செய்வோருக்காக இந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துவீராக என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய செய்தி 1734 செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரு அடியான் தொழுகும் போது, தொழுகில் நிற்கும் போது அவனுடைய பாவங்கள், அவனுடைய தீய காரியங்கள், பாவமான செயல்கள் கொண்டு வரப்பட்டு அவனுடைய தலையிலும் தோள்களிலும் வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் அவன் ருக்கு செய்யும் போது, சஜ்ஜா செய்யும் போது அவனிடமிருந்து அந்த பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஒரு முஸ்லீம் அல்லாஹை தொழுகும் போது அவன் செய்த பாவமான செயல்கள், தீய செயல்கள் எல்லாம் அவனுடைய தலையின் மீதும் தோள்கள் மீது வைக்கப்படுகிறது. ருக்குவிலும் சஜ்ஜாவிலும் அது உதிர்ந்து விடுகிறது என்பது அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதில் ருக்கு என்பது மிக முக்கியமானதாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான இடத்தை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் 824 செய்தி, ருக்குவில் மாண்பும் உயர்வும் மிகுந்த அல்லாஹை நீங்கள் மகத்துவப்படுத்துங்கள். ருக்குவின் போது அல்லாஹை மகத்துவப்படுத்துவது, சுபஹான ரப்பியல் அஸீம் என்று அல்லாஹுவை மகத்துவப்படுத்துவது. அதே போல சஜிதாவில் நீங்கள் முனைந்து பிரார்த்தனை செய்யுங்கள். சஜிதாவில் அதிகமான அல்லாஹ்விடத்தில் துவா செய்வது, பிரார்த்தனை செய்வது, ஏனெனில் உங்கள் பிரார்த்தனை ஏற்கப்பட அது மிகவும் தகுதியானதாகும் என்றும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ருக்குவில் அல்லாஹுவை மகத்துவப்படுத்துவது, அல்லாஹுவை புகழ்வது, சுபஹான ரப்பியல் அஸீம் என்கின்ற வார்த்தை, அதிகமான வார்த்தை. தனியாக தொழும் போது அதை அதிகமாக ஒற்றைப்படையாக சொல்வது, 11, 15, 17 அந்த அளவுக்கு நீளமான ருக்கு செய்வது. சஜிதாவில் நாம் முனைந்து பிரார்த்தனை செய்வது, அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிடுவது, அதுதான் துவா ஏற்றுக்கொள்ளக்கூடுவதற்கு சிறந்த இடம் என்று, தகுதியானதும் என்றும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ருக்கு என்பது மிக முக்கியமான தொழுகையின் ஒரு முக்கியமான நிலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை விரும்புகிறான். குர்ஆனில் அதை குறித்து நமக்கு வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். ருக்கு செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.